காண்போம். உலகத்திலே அறிவு, பொருள், வீரம் என்ற 3 செல்வங்கள் உள்ளன. அவற்றிலே அறிவே நிலையானது. மற்றவை காலப்போக்கில் அழிவன. அறிவுதான் எமது வாழ்வில் நல்லதை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுவது. அறிவுதான் ஆன்றோருடன் எம்மை இணைப்பது. அறிவுதான் நாள்தோறும் வளர்வது. அந்த அறிவுதான் எது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். ஒவ்வொருவரும் ஒரு விடயத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக கூறுவார்கள். அவர்கள் சொல்லுவதை அப்படியே ஏற்காமல் அதனை ஆராய்ந்து அவ்விடயத்தின் உண்மையை அறிவதே அறிவு என்றார் வள்ளுவர். வாழ்க்கையிலே வெற்றி பெறுபவர்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை தீர ஆராய்ந்து உண்மையை அறிகின்றார்கள். அதன் பின்னரே செயல்படுகின்றார்கள். வாழ்க்கையிலே ஒருவர் சொன்னதை ஆராயாமல் அப்படியே நம்பி தம்முடைய உறவுகளை பகைத்தவர்களும் இருக்கின்றார்கள். இத்தகைய போக்கினால் தமது வாழ்க்கையை தொலைத்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆசிரியர் கற்பித்ததை மேலும் ஆராய்ந்து புதிய கண்டுபிடித்த சாதனையாளர்களும் இருக்கின்றார்கள். இன்றைய நவீன உலகில் செயற்கை நுண்ணறிவு பொய்யை மெய்யாக காட்டுகின்றது. இணையதளங்களில் பலர் பொய்களை நாம் நம்பும் வகையில் பரப்புகிறார்கள். எனவே இன்றைய உலகில் எதனையும் எடுத்த எடுப்பில் நம்புவது